Praise the Lord. Have a blessed day. இந்த நாளின் தேவ வார்த்தை மார்க் 15 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். மத்தேயு 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம், அவர்களை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்று இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சீஷர்களோடு அநேக இடங்களிலே தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னார். அந்த இடங்களில் உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து சொன்னார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. இந்த வரலாற்றை, இந்த சரித்திரத்தை புரட்டி போட்ட சம்பவம் 100க்கு 100 உண்மை, சத்தியம். இந்த உயிர்த்தெழுதல் இயேசு தேவனுடைய குமாரன் என்று காட்டுகிறது. இந்த உயிர்த்தெழுதல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கடைசி நாளில் உயிரோடு எழும்புவார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. அவர் சிலுவை மரணத்தில் தன்னை பான பலியாக வார்த்து தான் நிறைவேற்ற வந்த காரியங்களை நிறைவேற்றி தான் வந்த இடத்துக்கு மறுபடியும் சென்றார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த பூமியிலே ஊழியங்களையும் நிறைவேற்றி வருகிறார். ஆமேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கும் இந்த பூமியில் இருக்குது. அது மாறவில்லை, இன்னும் மங்கி குறையவில்லை. அந்த வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு தருகிறார். மரித்து போயிருக்கிற, மரித்த அனுபவத்தோடு இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள், ஜெப வாழ்க்கை, வேத தியானம், குடும்ப வாழ்க்கை, தொழில், சமுதாயத்தில் தலை காட்ட முடியாத அவமானமான சூழ்நிலை, நிந்தையான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு உயிர் துளியை தந்து ஜீவனை கொடுக்கிறார். ஒரு உயிர் மீட்சி உண்டாக போகிறது. God bless you. Amen.